வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்துல இருக்கிற மருதம்புத்தூர் மீனாட்சிபுரம் தெருவை சேர்ந்தவர் பிரேம் சரண். இவருக்கு வயசு 29. லோடுமேன் வேலை பார்க்கறாப்ல. இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த முத்துலட்சுமி வயது 27 என்பவருக்கும் கடந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு. தம்பதிக்கு குழந்தை இல்ல. இதனால கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. குழந்தைக்காக முத்துலட்சுமி ஏங்குனாங்க. ஒரு கட்டத்துல கணவனோட சண்டை போட்ட முத்துலட்சுமி சில மாசத்துக்கு முன்னாடி அதே ஊர்ல இருக்கிற தன்னோட தாத்தா வீட்டுல தஞ்சம் அடைஞ்சாங்க. இன்னைக்கு காலையில தன்னோட அறையில முத்துலட்சுமி தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. முத்துலட்சுமி சாவுல சந்தேகம் இருக்கிறதா உறவினருங்க போலீஸ்ல புகார் செஞ்சாங்க. போலீஸ் விசாரணையில முத்துலட்சுமிய அவரோட கள்ள காதலன் தற்கொலைக்கு தூண்டியது உறுதியாச்சு. உடனே கேஸ் ஃபைல் பண்ணி விசாரணைய போலீஸ் துவங்கியிருக்கு. இந்த வழக்குல தோண்ட பல திடுக்கிடும் தகவல் போலீஸுக்கு கிடைச்சது. கணவனை பிரிஞ்ச முத்துலட்சுமிக்கு தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே இருக்கிற குறும்பலாப்பேரி கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் வயசு 32 என்பவரோட இன்ஸ்டா மூலம் நட்பு ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் கண்ணும் இமயமா நெருங்கி பழகுனாங்க. முத்துலட்சுமியோட உல்லாசமா இருக்கிற காட்சிகளை சக்திவேல் தன்னோட மொபைல்ல வீடியோ போட்டோவா எடுத்துக்கிட்டாரு. நிறைய வீடியோ எடுத்த சக்திவேல் ஒரு கட்டத்துல வில்லனா மாறிட்டாரு. வீடியோவை உன் கணவர்கிட்ட காட்டிடுவேன்னு சொல்லி முத்துலட்சுமியை மிரட்டி பல லட்சம் ரூபாய் வரை பணம் பறித்து வந்திருக்காரு. பயந்து போன முத்துலட்சுமி கள்ளக்காதலன் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்திருக்காங்க. குறுகிய காலத்துல 3 லட்சம் ரூபாய் வரை சக்திவேல் கிட்ட கொடுத்து முத்துலட்சுமி பரிதவிச்சிருக்காங்க. இந்நிலையில சில நாட்களுக்கு முன்னாடி மேலும் 1 லட்சம் ரூபாய் கேட்டு முத்துலட்சுமிக்கு சக்திவேல் டார்ச்சர் செஞ்சிருக்காரு. முத்துலட்சுமியால மேற்கொண்டு பணம் தயார் செய்ய முடியாம பாவம் பரிதவிச்சிருக்காங்க. தங்கிட்ட பணம் இல்லைன்னு முத்துலட்சுமி சொல்லியிருக்காங்க. கடுப்பான சக்திவேல் பணம் தரலனா நாம இருவரும் நெருங்கி பழகிய வீடியோக்களை சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து விடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. மருதம்புத்தூரை சேர்ந்த தனது உறவினர்களான முத்துராஜா மற்றும் முருகேசன் ஆகியோர்கிட்ட அந்த வீடியோக்களை முத்துலட்சுமிக்கு அனுப்ப சொல்லி சக்திவேல் பணம் கேட்டு மிரட்டியிருக்காரு. ஒரு கட்டத்துல சக்திவேலோட மிரட்டல் தாங்க முடியாம தன்னோட அம்மா கிட்ட சொல்லி முத்துலட்சுமி கதறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சக்திவேல் தன்னை மிரட்டி வருவதாக கூறி ஆலங்குளம் மகளிர் காவல் நிலையத்துல முத்துலட்சுமி புகார் செஞ்சிருக்காங்க. போலீஸும் விசாரணைய துவங்குச்சு. வீடியோ விவகாரம் ஊர்ல இருக்கிற அனைவருக்கும் தெரிஞ்சதால முத்துலட்சுமி மிகுந்த மன உளைச்சல இருந்திருக்காங்க. இதனாலதான் முத்துலட்சுமி தன்னோட தாத்தா வீட்டுல வச்சு தன்னோட சாவுக்கு காரணம் 5 பேர் தானு பேரு அட்ரஸோட லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டது போலீஸ் விசாரணையில இப்போ அம்பலமாகி இருக்கு. முத்துலட்சுமி தற்கொலைக்கு காரணமா இருந்த சக்திவேல், முத்துராஜா, முருகேசன் ஆகிய 3 பேரையும் போலீஸ் கைது செஞ்சு ஜெயில தூக்கி போட்டிருக்கு. மேலும் 2 பேரை போலீஸ் தேடிட்டு இருக்கு. ஆலங்குளம் அருகே தனிமையில் இருந்த வீடியோவை காட்டி கள்ளக்காதலன் மிரட்டியதால இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் உறவினர்கள் மத்தியில சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு தீவிர காற்றழுத்த தாழ்வாக மாறும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனால் தென் மாவட்டங்களுக்கு சிவப்பு, ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டது. தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணை நீர்மட்டம் 71 அடி. அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் நீர்மட்டம் 69 அடியை எட்டியது. பாதுகாப்பு கருதி அணையில் வினாடிக்கு 2000 கன அடி நீர் ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் கரையோர மக்கள் உடனே வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வைகையில் அதிகப்படியான நீர் செல்வதால் பொதுமக்கள் ஆற்றுக்குள் இறங்கவோ கால்நடைகளை குளிப்பதற்காக ஆற்றுக்குள் இறங்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. டெல்லியில் உள்ள நிதி அமைச்சக அலுவலகத்தில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலாவை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா சந்தித்தார். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு 4 கட்டங்களிலிருந்து 2 கட்டமாக பிரிக்கப்பட்டதை அவர்களோடு மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடியாக சந்தித்து வருகின்ற நவம்பர் 11 நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு வர வேண்டும் என்ற அழைப்பை விடுத்துக்கொண்டு அதே போன்று ஜிஎஸ்டியிலே இருக்கின்ற மிக சிரமமான கேள்விகளுக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களே நேரடியாக பதிலளிப்பு அறிவித்திருக்கிறார்கள். அந்த விளக்கம் அளிப்பது என்பது சாமானிய மக்களுக்கும் சாமானிய வணிகர்களுக்கும் ஒரு தெளிந்த நீர்வீடாக இருக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இன்னும் பல்வேறு மாற்றங்கள் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம். குறிப்பாக 2017ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி வரி அமுல்படுத்திய பிறகு அதிலிருந்து குளறுபடிகளை மாற்றம் செய்வதற்காக பல்வேறு நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டு வியாபாரிகளை கடுமையாக சிரமத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரி விதிப்பிலிருந்து சமாதான திட்ட முறையில் ஒரு அமுல்படுத்தி 2025-24க்குள் அதை சமாதானமாக வைத்து முடித்துவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த பண்டிகை காலங்களில் பல்வேறு நிறுவனத்தில் உள்ள வணிக வரித்துறை அதிகாரிகள்
ஆய்வு என்ற அடிப்படையில் உள்ளே நுழைந்து ஆய்வு செய்து அங்கு வணிகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பண்டிகை காலங்களிலே அந்த ஆய்வு என்ற முறையை கட்டாயமாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். சாதாரணமான ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சட்டம் என்று சொன்னாலும் 20,000 10,000 என்று அவதாரம் விதிக்கப்படுகின்ற சூழலை மாற்றம் செய்து அந்த சட்ட விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போன்று பண்டிகை காலங்கள், அரசு விடுமுறை நாட்களில் கடைசி நாள் ஜிஎஸ்டி வரி அமுல்படுத்த கணக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கடைசி தேதியாக இருந்தால், அரசு விடுமுறையாக இருந்தால் அந்த நாளைக்கு பிறகு ஒரு நாள் எக்ஸஸாக நாள் தரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளோடு அந்த சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள்களுக்கு முழுமையான வரிவிலக்கு வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு கேட்டிருக்கிறது. பல்வேறு கேள்விகளுக்கு இணங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு சீராய்வை செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். வருகின்ற நவம்பர் 11 நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று அதை சிறப்பு செய்வதாகவும் பல்வேறு உங்களுடைய வியாபாரிகளுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நேரடியாக பதிலளிப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான குரங்கணி, கொட்டக்குடியில் பெய்யும் கனமழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. போடி மீனாட்சிபுரத்தில் செயல்படும் தனியார் உர கம்பெனியில் வேலை செய்ய 9 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் என 12 தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு டிராக்டர் கொட்டக்குடி ஆற்றை கடக்க முயன்றது. டிராக்டரை டிரைவர் முனியப்பன் ஓட்டினார். ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு அதிகமான நிலையில் டிராக்டரை வெள்ள நீர் இழுத்து சென்றது. டிராக்டரில் இருந்த பெண்கள் உட்பட கூலி தொழிலாளர்கள் அலறி கூச்சலிட்டனர். அடித்து செல்லப்பட்ட டிராக்டர் அதிர்ஷ்டவசமாக மரக்கிளையில் சிக்கி நின்றது. உடனடியாக அனைவரும் ஆற்றில் குதித்து உயிர் தப்பினர். தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு டிராக்டரை கரைக்கு கொண்டு வந்தனர். கூலி தொழிலாளர்களை ஏற்றி சென்ற டிராக்டர் ஆற்றில் சிக்கி அதிர்ஷ்டவசமாக அவர்கள் உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை சிந்தாமணி பகுதியில் உள்ள திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். கிருதுமால் நதியை தூர்வாரும் பணிக்காக பள்ளி அருகே பாலம் கட்டுமான பணி நடக்கிறது. இதற்காக வைக்கப்பட்ட தடுப்பால் கழிவுநீர் குளம் போல பள்ளி வளாகத்திற்குள் தேங்கியது. பள்ளி முழுவதும் கடும் துர்நாற்றம் எடுக்கிறது. தொற்றுநோய் பரவும் அபாயம் நிலவியதால் பள்ளிக்கு மாணவர்கள் பலர் வரவில்லை. இதற்கிடையே இன்று பள்ளிக்கு வந்த மாணவர்கள் தங்கள் வகுப்பறைக்கு செல்ல முடியாமல் ஒரே வகுப்பறையில் அனைவரும் அமர வைக்கப்பட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா பள்ளியை ஆய்வு செய்து விரைவில் கழிவுநீரை அகற்றி நிரந்தர தீர்வுக்கு நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, வலிமையாக இருக்குது. அது நிச்சயமாக போட்டியிடும். அது போட்டியிட்டு வெற்றி பெறும் அப்படி நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அடுத்து எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இப்போ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்துருக்காங்க. இந்த 2 கட்சியோட இப்போது தமிழ்நாடு வெற்றி கழகம் அவர்கள் சேர்வாங்க என்ற இப்போ பொதுவான பேச்சு வந்து கொண்டே இருக்குது. பத்திரிகைகளே வருது, ஊடகத்திலையும் வந்துருக்கு. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படி சேர்ந்து நிற்கிறாங்கிற அடிக்கடி பத்திரிக்கையில் வந்து ஊடகத்தில் கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அது வரப்போதா இல்லையா நமக்கு தெரியாது. ஆக அது ஒரு அது மாதிரி சீமானவர்கள் தனியாகவே நான் நிற்பேன் அப்படின்னு இப்போவே சில தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறார், இப்போவே அறிவிச்சிருக்கிறார். ஆக அவர்களுடைய இது தமிழ்நாட்டில் இது 3 அணியாக இருக்கும் போல தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அவங்களோட தமிழ்நாடு வெற்றி கழகம், அது 3 சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பெரிய புதுசாக தான் ஆகும். அதை ஏற்று நிற்கிற நிச்சயமாக பயிற்று கடுமையாக தான் இருக்கும். அதாவது அது அவருக்கு நிறையா கூட்டங்கள் செய்கிறது, அது வேறு விஷயம். இப்போ கரூரில் நடந்த சம்பவம் தெரியும். கூட்டங்களை வச்சு அரசியலில் எந்த முடிவும் சொல்ல முடியாது. அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, கலைஞர் காலத்துலேயும் அண்ணா காலத்துலேயும் காமராஜர் காலத்துலேயும் பல காலங்களில் கூட்டங்கள் நிறைய சேர்ந்துருக்காங்க. கூட்டங்கள் செய்கிறோம் அப்படின்னு கூட்டங்களை வச்சு தேர்தல் முடிவு சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் என்பது வேறு, கூட்டங்கள் வேறு. கூட்டங்கள் காரணம் பல காரணத்தில் வரலாம். அதே காரணம் தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. மதுரை பழங்கானத்தம் பகுதியில் மாநகராட்சி 71, 72, 74வது வார்டுகளுக்கான வரி வசூல் மையம் மற்றும் சுகாதார ஆய்வாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த மாநகராட்சி அலுவலகம் பழமையான கட்டிடம். நேற்று பெய்த மழையால் சுவர்களில் ஈரம் பாய்ந்தது. இன்று காலை திடீரென மேற்கூரை சிமெண்ட் பூச்சு அடுத்தடுத்து பெயர்ந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக அதிகாரிகள், பொதுமக்கள் அங்கு இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பழமையான கட்டிடங்களை இடிக்க மாநகராட்சி வீட்டு உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி வருகிறது. மாநகராட்சி அலுவலக கட்டிடமே பழுதாகி மேற்கூரை பெயர்ந்து விழுந்து வருகிறது. உயிர் சேதம் ஏற்படும் முன் பராமரிக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். சர்வதேச சுற்றுலா தலமான நீலகிரியில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஊட்டி மலை ரயில் சேவை தொடர்கிறது. கடந்த 1898ஆம் ஆண்டு முதலாக மேட்டுப்பாளையம் டு குன்னூர் இடையே ஊட்டி மலை ரயில் இயக்கப்பட்டது. தொடர்ந்து 1908ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் ஊட்டி வரை மலை ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டது. நூற்றாண்டுகளை கடந்த இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு பாரம்பரிய அந்தஸ்து வழங்கி கௌரவித்தது. மேட்டுப்பாளையம் டு குன்னூர் இடையே நீராவி என்ஜின் மூலம் மலை ரயில் இயக்கப்படுகிறது. இதில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பயணம் செய்து வருகின்றனர். இந்த மலை ரயிலின் 117வது தின கொண்டாட்டம் ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நீலகிரி மலை ரயில் பாதுகாப்பு சங்க நிர்வாகி நடராஜ் தலைமையில் சுற்றுலா பயணிகள் கேக் வெட்டி கொண்டாடினர். சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்பு மற்றும் கேக் வழங்கி வரவேற்பு அளித்தும் NMR ரயில் லோகோ மற்றும் ஊட்டி மலை ரயிலின் சிறப்புகள் குறித்த துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. இந்த நாளை நீலகிரி மலை ரயில் நாள் என்னப்பானது நம்மளுடைய பிரபலப்படுத்தணும். அவுட்டர் ரயில்வே யாரும் ஏற மாட்டேங்கிறாங்க, அதுல பிரபலப்படுத்தி நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது எப்படி ஆகுது அன்னைக்கு வந்து ஒரு ட்ரெயின்ல 50 பேர் தான் போனாங்க. இன்னைக்கு கிரௌட பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. அதனால நீலகிரி மலை ரயில் இன்னைக்கு என்ன பண்ணணும்னா டூரிஸ்ட் அவங்க கேக் கட் பண்ண சொல்லி அவங்க விடுமுறை ஈவெண்டா அவங்க ஸ்வீட் கொடுத்து இந்த லோகோவை எல்லாத்துக்கும். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேரூராட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற உறுப்பினர் தேர்தலில் 7வது வார்டில் திமுக சார்பில் போட்டியிட்டு சுதா என்பவர் வெற்றி பெற்றார். தொடர்ந்து நடந்த தேர்தலில் பேரூராட்சி தலைவராக சுதா தேர்வானார். சுதாவிற்கு சொந்தமான வணிக வளாகத்திற்கு 2022ஆம் ஆண்டிற்கான சொத்து வரி கட்டவில்லை.
இதற்கு அவகாசம் கொடுத்தும் வரி கட்ட முன் வரவில்லை என 9வது வார்டு கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். விசாரித்த கோர்ட் கவுன்சிலர் மற்றும் தலைவர் பதவியை தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிட்டது. இவ்வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்திய ஹைகோர்ட் மதுரை கிளை விரைந்து விசாரணை செய்து ஆணை பிறப்பிக்க பேரூராட்சி நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து பேரூராட்சி செயல் அலுவலர் வெங்கடகோபு திமுகவைச் சேர்ந்த சுதாவை தலைவர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்வதாக அறிவித்தார். சுதாவிடமும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கான உத்தரவை வழங்கினார். அதை சுதாவும் பெற்றுக்கொண்டார்.